ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் பார்க்கலாம். ஸோ நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரியுடைய 3ஆம் நாள், தமிழ் மாதம் தையுடைய 20ஆம் நாள், கிழமை நாளை நாள் செவ்வாய்க்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிடையாது. மிகவும் எச்சரிக்கையான ஒரு செவ்வாய்க்கிழமை. அப்படி என்ன எச்சரிக்கையான செவ்வாய்க்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளை தை மாதத்தில் வரக்கூடிய தை செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமையில் பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகள் இருக்கக்கூடிய நாள். இந்த நாளில் தை செவ்வாய் பரிகாரம் செய்யணும். தையில் வரக்கூடிய ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை பரிகாரம் செய்யணும். அந்த வகையில் நாளைய தை செவ்வாயில் இந்த பரிகாரம் செய்திங்கன்னா நிச்சயம் உங்கள் தலைவிதி மாறும். ஸோ தை செவ்வாயில் அப்படி என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த பரிகாரம் என்னங்கிறத நான் சொல்கிறத தெரிஞ்சு பயன் பெற முடியும். ஆக்சுவலி செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே அது துர்க்கை அம்மனுக்கு உகந்த நாளாக சொல்லப்படுது. ஸோ துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யறதுக்கு செவ்வாய்க்கிழமை ராகு காலம் உகந்த நேரம். அதில் தையில் நாம் செய்யும்போது அது ரொம்ப அதிக பலனை நமக்கு கொடுக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அந்த பழமொழி கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டோம். அந்த பழமொழிக்கேற்ப தையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ரொம்ப சிறப்பான நாளாக சொல்லப்படுது. ஸோ தையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் துர்க்கையை நினைத்து இந்த பரிகாரம் செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் வாழ்க்கையில் நினைத்தது நடக்கும். இதுவரை இல்லாத எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். அதாவது அதிர்ஷ்டம் உங்களுக்கு கைகூடி வரும். அதுக்கு பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை என்றாலே நம்ம நினைவுக்கு வருவது துர்க்கை அம்மன் தான். ஒரு சில பேர் இன்றளவு செவ்வாய்க்கிழமை முருகரையை வழிபாடு செய்வோம். அதில் எந்த தவறும் கிடையாது. செவ்வாய்க்கிழமை முருகரையும் துர்க்கை அம்மனையும் எந்த ஒரு குடும்பம் தொடர்ந்து வழிபாடு செய்து வருகிறதோ அந்த குடும்பத்தில் கண் திருஷ்டியால் பாதிப்பு வராது, கடன் சுமை வராது, கெட்ட சக்தியால் பாதிப்புகள் வரவே வராது. இந்த மாதிரி நிறைய நல்லது நடக்கும் என்று சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ராகுகேது தொல்லை, ஜாதக கட்டத்தில் பிரச்சனை, சுபகாரிய தடையால் அந்த வீட்டில் கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறவங்க எல்லாருமே அந்த கஷ்டம் நீங்கள் நாளைய தை மாதத்தில் செவ்வாய்க்கிழமை நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பீட தரிதரத்தை விரட்டி அடிக்க, அம்பாளை வீட்டுக்குள் வரவேற்க துர்க்கை அம்மனை நினைத்து செய்ய வேண்டிய ஒரு எளிய பரிகாரம் இது. இந்த ஆன்மீக பரிகாரத்தை உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். இந்த செவ்வாய் துர்க்கை பரிகாரத்தை செய்து உங்களுடைய கெட்ட சக்திகளை எல்லாத்தையுமே வெளியே போய் நல்ல சக்திகளை உருவாக்க முயற்சி பண்ணுங்க. ஸோ செவ்வாய்க்கிழமை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டு வேலையெல்லாம் முடித்துவிட்டு வீட்டை கூட்டி சுத்தம் செய்து விடுங்க. காலை அல்லது மாலை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பூஜையில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து விடுங்க. துர்க்கை அம்மனுடைய படம் இருந்தால் வணங்கி கொள்ளுங்க. இல்லை என்றால் ஏதாவது ஒரு அம்பாள் படத்திற்கு முன்பு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யலாம், தவறு கிடையாது. மனம் நிறைய துர்க்கை அம்மனே போற்றி போற்றி துர்க்கை அம்மன் திருப்பாதங்களை பணிவோம் என்று சொல்லிக்கொண்டே இந்த பரிகாரத்தை தூங்குனீங்கனாவே போதும். ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் நிறைய சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் ஒரு ஸ்பூன் எலுமிச்சை பழச்சாறை விடுங்க. ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு போட்டு விடுங்க. அப்புறம் செவ்வரளி பூ இருந்தால் 2 அந்த தண்ணீரில் போட்டுருங்க. இதெல்லாம் போட்டு அம்மன் திருவுருவ படத்திற்கு முன்பாக இதை வைத்துவிட்டு மனமுருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி, சூனியம், கெட்ட சக்தி, செய்வினை, எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் வீட்டிலிருந்து வெளியேற வேண்டுங்கிற மாதிரி வேண்டுங்க. வீட்டில் தெய்வ சக்தி மட்டும்தான் நிலைத்திருக்க வேண்டும். அதில் துர்க்கை அம்மனான நீயே எங்கள் வீட்டில் நின்று தங்க வேண்டும் என்று மன உருகி பிரார்த்தனை அம்பாள் முன்னாடி செய்து கொள்ளுங்க. பிறகு இந்த தீர்த்தத்தை கொண்டு போய் நிலைவாசல் படி இருந்தால் வீட்டுக்கு தெளித்து கொண்டு வர வேண்டும். வீட்டின் மூளை முடுக்குகள் எல்லாம் தெளிக்க வேண்டும். பூஜரையிலையும் தெளிக்க வேண்டும். வெளியிலிருந்து உள்பக்கமாக தெளித்து வாருங்க.
ஓம் துர்க்கை அம்மனே காப்பாய், ஓம் துர்க்கை அம்மனே காப்பாய் என்று சொல்லிக்கொண்டே தீர்த்தத்தை தெளித்துவிட்டு மீதம் இருக்கக்கூடிய தண்ணீரை வீட்டை சுற்றி தெளிங்க. உங்கள் வீட்டிற்கு காம்பவுண்ட் சுவர் இருக்கிறது அப்படின்னா, வீடு சுற்றி இடம் இருக்கிறது என்றால் அந்த இடத்துலையும் தெளித்து விடலாம். அப்படி இல்லை என்றால் வீட்டு மொட்டை மாடியில் கொண்டு போய் சுற்றி தெளித்து விட்டு வந்து விடுவோம். அவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த பரிகாரத்தை தை செவ்வாய்க்கிழமை நாளை நாள் செய்து பாருங்க. வீட்டில் தங்கி இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய நெகட்டிவ் எனர்ஜியாக இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியேறும். அந்த துர்க்கை அம்பாள் உங்கள் வீட்டில் குடியேறி நல்லதை மட்டுமே செய்வாள். அதிலும் தை செவ்வாய்க்கிழமை செய்கிறதுனால மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு பரிகாரமாக இது கருதப்படுது. வீட்டில் செய்யக்கூடிய உங்களுக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும். ஸோ அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். இதோடு நாளைய தை செவ்வாய் உங்கள் ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலனையும் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த பலனையும் இந்த வீடியோவில் 12 ராசிக்காரங்களுமே தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் மேஷராசி. மேஷராசிக்கு நாளை நாள் சின்ன சின்ன சிக்கல்கள் போகக்கூடிய நாளாக இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது கவனம் தேவை. புது மனிதர்களை சந்திக்கும் போது கவனம் தேவை. எல்லாரையுமே அப்படியே முழுமையாக நம்பிவிடக்கூடாது. பண சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. அப்புறம் ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்தவரை ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய புதிய முயற்சிகள் வெற்றி தரும். நண்பர்கள் உறவினர்களிடையே பங்களிப்பு உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். வேலையில் வியாபாரத்தில் சுறுசுறுப்பு வெளிப்படக்கூடிய நாள் நாளை நாள். அப்புறம் மிதுனம் ராசி. மிதுன ராசியை பொறுத்தவரை தன்னடக்கம் தேவை. பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும். யாரையும் எடுத்தறிந்து பேசக்கூடாது. அவமானப்படுத்தி பேசக்கூடாது. வார்த்தையில் கவனம் தேவை. நிதானமாக சிந்தித்து செயல்பட்டால் நாளை நாள் இனிய நாளாக அமையும். அப்புறம் கடகராசி. கடகராசிக்கு நாளை நாள் ஒரு சின்ன ஏமாற்றத்தை கொடுக்கும். பெரிய அளவில் எந்த விஷயத்திலும் எதிர்பார்ப்பு வைக்காதீங்க. உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லதை இறைவன் நிச்சயம் நடத்தி வைப்பான். ஏமாற்றத்தில் மனசு ஒருபோது துவண்டு போகக்கூடாது. இறை வழிபாடு மனதிற்கு அமைதியை தரும். அப்புறம் சிம்மம் ராசி. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் லாபம் நிறைந்த நாளாக இருக்கும். வாரா கடன் வசூலாகும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம். வேலையிலே வியாபாரத்திலே இருந்து வந்த நஷ்டங்கள் லாபகரமாக அமையக்கூடிய நாள் நாளை நாள். அப்புறம் கன்னிராசி. கன்னிராசியை பொறுத்தவரை செலவு அதிகரிக்கும். கைக்கு வந்த பணம் முழுவதும் கரைந்து போக வாய்ப்புள்ளது. பண சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முழு கவனம் தேவை. ஆடம்பர வாழ்க்கை வேண்டாம். அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து உங்கள் வாழ்க்கையை ஒருபோதும் மாற்றிக்கொள்ளக்கூடாது. கவனம் தேவை. அப்புறம் துலாம் ராசி. உங்கள் ராசியை பொறுத்தவரை நாளை சுகபோக வாழ்க்கை இருக்கும். வேலையிலும் வியாபாரத்திலும் முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் செய்யாத வேலை கூட நீங்கள் தான் செய்கிறீர்கள் என்று பாராட்டு மலையை கொட்ட போகிறாங்க. பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் நல்ல பலன் உண்டு. படாத கஷ்டத்திற்கும் பலனை இறைவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அப்புறம் விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு சின்ன மனக்கவலையோடு இருப்பீங்க. எதையோ இழந்தது போல மன கஷ்டம் இருக்குது. பழைய கஷ்டங்கள் எல்லாம் நினைத்து மனதை வீணடிக்காதீங்க. உங்களுடைய கடமையை சரியாக செய்யுங்க. நேரத்தை வீணடிக்காதீங்க. நிச்சயம் நல்லது நடக்கக்கூடிய நாள். அப்புறம் தனுசு ராசி. தனுசு ராசிக்கு வெற்றி வாகை சூடுவீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். இறை வழிபாட்டில் மன நிம்மதி கிடைக்கும். வேலையிலும் வியாபாரத்திலும் சுறுசுறுப்பு இருக்கும். வீட்டில் விருந்தாளிகள் வருகை, சுப செலவுகள் ஏற்படும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை கூட அதிகரிக்குங்க. நெக்ஸ்ட்டு மகர ராசி. மகர ராசிக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்யலாம். வங்கி கடன் முயற்சி செய்யலாம். விவசாய சம்பந்தப்பட்ட முயற்சிகள் நல்ல வெற்றியை உங்களுக்கு கொடுக்குங்க. அப்புறம் கும்பம் ராசி. கும்பராசியை பொறுத்தவரை நன்மைகள் பல நடக்கும். வருமானம் பெருகும். வேலையிலும் வியாபாரத்திலும் மன திருப்தி உண்டாகும். உங்களுடைய கனவுகள் நினைவாகக்கூடிய நாள். இறைவன் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இரவு நிம்மதியான தூக்கமும் பெறுவீங்க. அப்புறம் மீனம் ராசி. மீன ராசியை பொறுத்தவரை சின்ன மனபயம் இருக்கும். எதிர்கால வாழ்க்கை எண்ணி கவலைப்படக்கூடாது. சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய நாள். பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாள். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவை பெறுவீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும். குடும்பத்தில் சந்தோஷங்கிறது இரட்டிப்பாகுங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் ராசிக்கு எப்படி நாளை செவ்வாய் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும்.
அவங்களும் நாளை தை செவ்வாயில் செய்ய வேண்டிய பரிகாரமும் அவங்க ராசிகளுக்கு பலன்களும் என்னங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறட்டும். நெக்ஸ்ட் இதே போல் நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான வீடியோ வரும், அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.